துவங்கினவர் வருவார். துவங்கினவர் வருவார். அவர் தானே துவங்கினாரு. அவர் என்ன பண்ணோம்? வரணும். வரணும். யோவான் சொன்ன ஆள் அனுப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாப்புல, வருகிறவர் நீர்தானா, வேறு ஒருவர் வர இல்லப்பா. ஆண்டவர் வந்து நான் தான்பான்னு சொல்ல, சிம்பாலிக்கா ஒரு பதில் சொன்னார். குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் மறுபடியும் வரும்போது ஏக்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் நடக்கும். சபை ஸ்தம்பிக்கும். ஆமென். ஒரு பெரிய மாற்றம் வரும், பிரேக் த்ரோ வரும். முதல் முறையா டி.எல். ஆஸ்பான் இந்தியாவுக்கு வந்தபோது ஆமென் தோல்வியா திரும்பி போனார். தோல்வி முகத்தோட திரும்பி போனார். மதுரைக்கு வந்து தோல்வி முகத்தோட திரும்பி போனார். போய் 21 நாட்கள் காத்திருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி மறுபடியும் பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்று செகண்ட் டைம் வந்த நேரா மதுரை பட்டணத்தில், நீங்கள் அதை பாருங்கள், அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். ஒயிட் ஜிப்பா போட்டு, ஒயிட் வேட்டி போட்டு, ஆமாம், அப்படியே நின்று பிரசங்கம் பண்ணுவார் டி.எல். ஆஸ்பான். அது டிபிஎம் கன்வென்ஷன் நடத்தினாங்க. ஆமாம், ஒரு வார கன்வென்ஷன். அது வரலாற்று பதிவுங்க சொல்லுது, 3 லாரிகளில் வீல் சேரையும் கட்டக்காலையும் ஏற்றினாங்களாம். மதுரை தமுக்க மைதானத்தில் அந்த கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய பிரேக் த்ரோ. ஆண்டவர் மறுபடியும் வரும்போது பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் எழுப்புதல் நாட்கள். அடுத்து ஆமா, சபை சந்திக்க போறது 2 தாங்க. ஒன்னு எழுப்புதல். இந்த எழுப்புதல் நிறைவடையும் போது கர்த்தரின் ரகசிய வருகை சபைக்குள்ள இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவ எழுப்புதல்